guys, welcome back to Vani Guruji channel. நம்மளை பற்றி பார்க்க போகிறோம்னா மேஜரான அனிமே நியூஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறையா கொடுத்துருக்கானுங்க. இந்த வீக் முழுக்க நம்ம தமிழ் அனிமேஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போட்டுருந்துருப்போம். அதனால் நிறைய அனிமே நியூஸஸ்லாம் சொல்லியிருக்க மாட்டோம். இந்த வீக்கில் ரிலீஸ் ஆன அனிமே நியூஸஸ்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நியூ தமிழ் அனிமே ரிலீஸஸும் ஆகிருக்குது. அதையுமே நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ன ஏது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனல் 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு 100 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுறீங்க. பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே நம்ம 3000 நம்ம ரீச் பண்ணிடலாம். ஹைப்புன்னு ஒன்று இருக்கும். அதையும் ஹைப்பையும் கொடுத்து நம்ம சேனலுக்கு ஹைப் பர்சன்டேஜ் ஏற்றி விட்டுக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா ஹண்ட்ரட் சென்டர்லேருந்து ஆரம்பிச்சலாம். ஹண்ட்ரட் சென்டரோடைய ஆத்தரான யோஷிரோ டொகிஷி அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆத்தரு. அவர் நியூ ஒரு சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டாராப்பா. சாப்டர் 411 அஃபிஷியலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. பாவம் அவர் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. கையெல்லாம் நடுங்குது. அப்படியும் சாப்டர் நம்மளுக்காண்டி எழுதிக்கிட்டு இருக்காரு. மாங்கா ரைடர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அது போஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் அதுதான் அதிக மோஸ்ட் லைக்கடாக இருந்துச்சு மாங்கா அண்ட் அனிமே கேட்டகரி. இப்போ செயின்சாமனோடைய ரெஸ் டான்ஸ் பார்த்தீங்கன்னா தட்டி பறிச்சிருச்சு. நம்ம காஜி பசங்க போய் அந்த டான்ஸை பார்த்து பார்த்தீங்கன்னா லைக்ஸ் அள்ளி போட்டுட்டாங்க. இப்போ மோஸ்ட் லைக்கடு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயின்சாமனோட ரெட்ஸ் டான்ஸ் தான் இருக்கு. அந்த பொம்பளையும் ஆடி ஆடி போய்த்து டயர்டாகி போயிருக்கும் போல இருக்கு. இன்ன வரைக்கும் விடாமல் அந்த இது பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. அதை விடுங்க. நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே அப்டேட்டு நம்ம டிராகன் பால் ஜி கேட்குறா டயமா. டயமாவில் இப்போ தான் நியூ ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. அனிமே அது சம்மந்தமாக நம்மளுக்கு ஒரு கேமுமே லான்ச் பண்ணியிருந்தானுங்க. அதோட பார்ட் 2 கேம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போதான். அதுக்கு பதிலாக ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருக்கானுங்க. செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த கேம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா இயர்லி 2026 ரிலீஸ் ஆக போதா. மேபி நீங்கள் ஜனவரி டு பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதம் தான் டிராகன் பாலுக்குமே மேஜரான அனௌன்ஸ்மெண்ட் தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அது எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது நம்மளுடைய டிராகன் பாலோட சூப்பர் தான். சூப்பரை பற்றி பேசாமல் வேறு ஏதாவது பேசினாங்கன்னா எல்லா ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிருவானுங்க ப்ரொடக்ஷன் டீம் மேலே. சூப்பர் பற்றி பேசுவானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் காத்துட்ருக்கானுங்க. எதை பற்றி பேசுகிறானுங்க அப்படிங்கிறத வரும்போது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ப்பா. ஜனவரி வரட்டும். டிராகன் பாலோட மாதம் தான் ஜனவரி அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ப்ளீச்சோடைய 1000 இயர் பிளட் வார் ஆர்க்கோடைய 4th கோர், அதான் ஃபைனல் கோர்னே சொல்லலாம். அதை பற்றின நியூ ரிவீல் பண்ண போகிறானுங்க டிசம்பர் 21. அதுதான் நம்ம ஜம்ப் ஃபெஸ்ட்டா. ஜம்ப் ஃபெஸ்ட்டால் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்கப்பா. மேபி நம்ம லான்ச் டேட்டு இல்லாட்டி அதுக்கப்புறம் அதோட ட்ரீஸ் எல்லாம் நிறைய எதிர்பார்க்கலாம். ட்ரெய்லர் தரப்போம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. நம்மளுக்கு ட்ரெய்லர் வந்துதான் போகுது. அதை பற்றின டேட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நானும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளீச் Fortnite கேமோட பார்த்தீங்கன்னா நியூ அஃபிஷியலாக கொலாப் பண்ணியிருக்கானுங்க. யாராவது Fortnite விளையாடுவீங்க அப்படின்னா இதையும் தெரிஞ்சுங்க. ப்ளீச்சோட கொலாபரேஷன் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. நெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு மிசன் எசகுரா ஃபேமிலியோட சீசன் 2 நியூ பிவி ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. நியூ ட்ரெய்லர்னே சொல்லலாம். அந்த ட்ரெய்லர்னே சொல்ல முடியாது. ஜஸ்ட் நம்மளுடைய அந்த விஷுவல் கீ இருக்குது பார்த்தீங்களா, அதை லெஃப்ட்டில் ஒரு ட்ராகு இல்லை ரைட்டில் ஒரு ட்ராக், அவ்வளோதான் நம்மளுக்கு ட்ரெய்லர் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. எனிவே நம்மளுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டேட்டும் சொல்ல முடியாது, மந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஏப்ரல் 2026 சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கானுங்க. இந்த அனிமேக்கு நானும் ஈகலே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து நம்மளுடைய அசாசினேஷன் கிளாஸ் ரூமோடைய நியூ மூவி அவர் டைம் அப்படிங்கிற மூவி பார்த்தீங்களா. அதுக்கு நியூ ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. போஸ்ட் விஷுவல் கீயுமே லான்ச் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததான் நம்மளுடைய ப்ளூ பாக்ஸ். ப்ளூ பாக்ஸோட அனிமேக்கு தாண்டா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃபேவரட்டான ஒரு ரொமான்ஸ் அனிமேனே சொல்லலாம். இந்த அனிமையோட சீசன் 2 நியூ இன்ஃபோ இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டால் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ப்ளூ பாக்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு இது வரப்போகுது அப்படிங்கிறத நானும் ஈகலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. என்ன மாதிரி ப்ளூ பாக்ஸ் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது எனக்கு ஃபேவரட்டான ஒரு அனிமே தட் டைம் ரீஇன்கார்னேட்டட் இன்டு எ ஸ்லைம் அப்படிங்கிற மாதிரியான அனிமே. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தமிழ் டப் அவைலபிளாக இருக்குது. 3 சீசனுக்குமே தமிழ் டப் அவைலபிளாக இருக்குது. இந்த அனிமையோட சீசன் 4 நம்மளுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா. இந்த அனிமேக்கு ஒரு மூவி வரப்போகுதுன்னு நான் சொல்லியிருக்கும் போதே நிறைய பேர் சீசன் 4 எப்போ ப்ரோ வரப்போகுது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபைனலி இந்த அனிமையோட சீசன் 4 இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. இந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போனா ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போதா 2026. டேட் நம்மளுக்கு தெரியல. மந்த் மட்டும் நம்மளுக்கு சொல்லிட்டானுங்க. ஆனால் இந்த அனிமே 5 கோராக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கானுங்களாப்பா. கோர்னு சொல்கிற பார்ட்னே சொல்லிடுறேனே. 5 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அடுத்த வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த 3 பார்ட் வேணால் நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர்
வந்து அதுக்கடுத்த வர இயரில் வந்து பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த அனிமையோட மூவியுமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. February 27 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமே தான் மேஜராக ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த அனிமே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அனிமே. ஸோ உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்ததாக என்னுடைய சைல்டுஹுட் நாயகனான சின்சானோடைய 33rd மூவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. சம்மர் 2026 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ இந்த மூவிக்கு நியூவாக ஒரு போஸ்டருமே லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதையுமே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மூவி கண்டிப்பாக நம்ம இந்தியன் தேட்டர்ஸ்க்கு வரும்போது தமிழ் டப் கொண்டு தான் வருவானுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்த 2 மூவியுமே தமிழில் கொண்டு வந்தானுங்க தேட்டர்லேயே. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி இந்த அனிமே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். சம்மருங்கிறதுனால பசங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து லீவ் விட்ருப்பானுங்க. ஸோ செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தேட்டரில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் தான் நம்மளுடைய சின்சான். கார்ட்டூன் சொல்ல முடியாது, அதுவே ஒரு அனிமேடா அப்படிங்கிறத ரீசெண்டாக தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அடுத்ததான் நம்ம இருக்கிற அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததாக நம்மளுடைய செயின்டு சோல்ஜர்ஸ் வந்து அனிமையோட சீசன் 2 நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா. ஸோ எனக்கு ஒரு நல்லா பிடிச்ச அனிமேன்னு சொல்லலாம். ஸோ அந்த அனிமே ஜாப்பனீஸில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அனிமையோட சீசன் 2 வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது இல்லையா. ஸோ அது சம்மந்தமாக நம்மளுக்கு நிறைய கேரக்டர் விஷுவல் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய டாக்டர் ஸ்டோனுடைய நியூ விஷுவல் கீ வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ விஷுவல் கீயாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேட்டை மட்டும் அனௌன்ஸ் பண்ண மாட்டானுங்க. இந்த ஜம்பர் ஸ்டாலியாவது ஏதாவது சொல்கிறானுங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து ஃப்ரீ ரன் பியாண்ட் தி ஜர்னிஸ் எண்ட் இந்த அனிமேக்கு நியூ ட்ரீசர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ இந்த ட்ரீசர் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான டானராடான்னு சொன்னேன். எல்லாருக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். அதனால தான் எல்லாருக்கும் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த அனிமையோட சீசன் 3 வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கானுங்கப்பா. எப்போ ப்ரோ 2026 அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. 2026 கிடையாது, நம்மளுக்கு 2027 ரிலீஸ் ஆக போகுது. என்ன ப்ரோ 1 இயர் கேப் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். ஸோ என்ன பண்ணுறது, அவங்க வந்து அப்படி தான் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ பேக் டு பேக்கில் நம்மளுக்கு சீசன் 1 சீசன் 2 நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணானுங்க. சீசன் 3 மட்டும் நம்மளுக்கு வந்து ஸோ கெட்டப்பில் போட்டானுங்க. ஸோ எனிவே இந்த 1 இயர் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2027 டான் மேஜராக ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்ப்பா. ஸோ இதுக்கு சம்மந்தமாக நியூ விஷுவல் கீ வந்து இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதையுமே நான் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்ததான் நம்ம கோனோசுபா அனிமேக்கு வருவோம். ஸோ கோனோசுபாவுடைய 10th ஆனிவர்சரி ஸ்பெஷலாக என்ன ப்ரோ சொல்கிறேன், இந்த அனிமே வந்து 10 வருஷம் ஆச்சா அப்படிங்கிற பேர் நிறைய பேருக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கும். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ 10th ஆனிவர்சரி ஸ்பெஷலாக நம்மளுக்கு வந்து ஸோ January 13 வந்து ஏதோ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த அனிமேக்கு மட்டும் ஸோ தனியாக வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்து லான்ச் ஆக போகிறோம். என்ன ப்ரோக்ராம் போகிறாங்க எனக்கே தெரில. ஸோ இனிவே இந்த அனிமேக்கு வந்து இப்போதைக்கு அடுத்த சீசன் வந்து இப்போதைக்கு ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் என்ன ஏதுங்கிறத ஸோ வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஜோஜோ பிசார் அட்வென்ச்சர். ஸோ இந்த அனிமையோட நெக்ஸ்ட் சீசன் நினைக்கிறேன் ஸ்டீல் பால் ரன் அப்படிங்கிறத பேர் வச்சுருக்கானுங்க. ஸோ இதோடைய நியூ பிவி அதாவது நம்மளுக்கு நியூ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து. ஸோ இந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா March 19, 2026 அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ அப்புறம் ரீசெண்டாக ஒரு சில அனிமேஸ் பார்த்துருந்தேன். அதில் ஒரு அனிமே வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். ஸோ மை கிஃப்ட் லெவல் 999 அல்டிமேட் காட்சா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அனிமே பேர். ஸோ இந்த அனிமே வந்து இப்போ தான் ரீசெண்டாக எண்டாச்சு. ஸோ இந்த வெள்ளி தான் எண்டாகி முடிச்சிச்சு. ஸோ இந்த அனிமே வந்து பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபேண்டசி வேர்ல்டு அனிமேலாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த அனிமையோடைய கான்செப்ட் என்னென்னா ஸோ நம்ம ஹியூமன்ஸை வந்து கொஞ்சம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எல்ப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம கூட வந்து அட்டாச் ஆன மாதிரி ஸோ ஹீரோ பார்ட்டியில் யாராவது ஜாயின் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ரொமான்ஸில் கதையில் வர மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கதையில் வந்து நம்மளுடைய எல்ப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வில்லன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. ஸோ பார்க்கலே நல்லா இருந்துச்சு. நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்சுக்காண்டி போகிற மாதிரி. ஸோ இந்த அனிமேக்கு இங்கிலீஷில் இன்னும் வரலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஜாப்பனீஸில் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ யாராவது ஜாப்பனீஸில் அனிமே பார்ப்பீங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி முடிச்சிருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு, அதனால் செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு இந்த அனிமே. அடுத்ததாக நம்ம தமிழ் அனிமே அப்டேட்ஸ்க்கு வந்துடலாங்க. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துக்கு டக்குன்னு ஸ்கிப் அடிச்சுட்டு வந்திருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அப்படி தான் வரீங்க. ஏன்னா டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக போய்கிட்டு இருக்கே, நிறைய பேர் பார்க்க மாட்டீங்கன்றதை வந்து யூடியூப்காரன் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே நியூஸ் தான் கொண்டு வந்திருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ் அனிமே நியூஸ்க்கு போயிடலாம். ஸோ டோரேமானோடைய நியூ மூவி வந்து ரிலீஸ் ஆக போதான். நோபிட்டா நியூ டைனோசர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே மூவி. ஸோ நம்மளோட டிஸ்னி சேனல் வந்து ரிலீஸ் ஆக போதான். December 25 வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ தமிழ் டப் வருமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. மேஜராக நம்மளுக்கு டிஸ்னி சேனல் எப்போவுமே மூவி கொண்டு வரானுங்கன்னா தமிழ் டப் பண்ணி கொண்டு வந்துருவானுங்க. ஸோ அதனால் அதுபடி நம்மளுக்கு இந்த அனிமே வந்து ஸோ தமிழ் டப் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். ஸோ 12 PM வந்து இந்த அனிமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்னி சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கப்பா. 25ஆம் தேதி. அடுத்ததான் நம்ம கிரன்ச்ரோலில் நியூவாக ஒரு அனிமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. எல்லா எபிசோடும் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். என்ன பேருனா இஃப் மை ஃபேவரட் பாப் ஐடல் மேட் இட் டு த
புடோகான் இஃப் ஐ வுட் டை அப்படிங்கிற மாதிரி தான் பேர் பெருசாக வச்சுருக்கானுங்க. ஸோ வாசிக்கிறதுக்கே முடியல. ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா எபிசோடும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வந்து அவைலபிளாக இருக்குது கிரன்ச்ரோலில். ஸோ ஃபுல்லாக ஸ்ட்ரீம் பண்ணிட்டானுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இந்த அனிமே போய் கிரன்ச்ரோலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்மளோட ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 3 என்ன ப்ரோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆல்ரெடி நீ சொல்லிட்டியே நிறைய பக்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தியே அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ இந்த அனிமையோட எபிசோட் 1 இப்போ அனிமே டைம்ஸ்லையுமே ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கானுங்களா. ஸோ அதில் எதுவும் பக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ அனிமே டைம்ஸில் உள்ள டப் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதே டப் தான், ரீடப்லாம் கிடையாது. ஸோ கிரன்ச்ரோல் என்ன பண்ணிட்டு இருக்கானோ அதை அப்படியே வாங்கி நம்ம அனிமே டைம்ஸை வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோடைய திங்கள் செவ்வாயில் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அனிமே டைம்ஸில் என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அனிமே அங்கே இருக்குது. ஸோ மஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி நல்ல ஒரு அனிமே, சூப்பரான ஒரு அனிமே. 2 சீசன் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணிடுங்க. சூப்பரான ஒரு அனிமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் நம்மளோட அனிமே டைம்ஸ்லேருந்து இன்னொரு அப்டேட், நம்மளுடைய டெத் நோட்டு. ஸோ டெத் நோட்டோட இப்போ எல்லா எபிசோட்ஸுமே வந்து ஃபினிஷ் அவுட் பண்ணி முடிச்சிட்டானுங்க. ஸோ 36 எபிசோடும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ சீசன் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சீசன் 2லாம் கிடையாது இந்த அனிமேக்கு, மொத்தம் ஒரு சீசன் தான் விட்டுருக்கானுங்க. ஸோ அதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இந்த அனிமையை. ஸோ இந்த அனிமையோட 36 எபிசோடு இப்போ அனிமே டைம்ஸில் ஸோ ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பில். ஸோ செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் அனிமே டைம்ஸ்க்கு போய். ஸோ அடுத்ததான் நம்ம போக்கிமான் சைட்லேருந்து வர அப்டேட். ஸோ போக்கிமான் ஹரிசான் சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்குப்பா. ஸோ போக்கிமான் ஆசியா தமிழ் சேனலில். ஸோ போக்கிமான் ஆசியா தமிழ் சேனல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எல்லாமே போக்கிமான் ரிலேவெண்ட்டாக நமக்கு தமிழ்லேயே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க எபிசோட்ஸ் கொண்டு. போக்கிமான் XYZ, அப்புறம் போக்கிமான் ஜெர்னி, ஸோ அல்டிமேட் ஜெர்னி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஸோ இந்த அனிமேக்கு ஸோ இப்போ சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டானுங்க ஹரிசானுக்கு. ஸோ இப்போ கரண்டாக ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது போக்கிமானோட ஆசியா தமிழ் சேனலில். ஸோ செக் பண்ண நினைக்கிறாங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வந்து நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த அனிமேக்குரிய பாட்டு தான். ஸோ அந்த பாட்டு கேட்கும்போது அது லூப் மோடில் என் மண்டைக்குள்ள சுற்றிக்கிட்டே இருக்குது. சூப்பராக பண்ணியிருந்தானுங்க பாட்டு. ஸோ அந்த பாட்டுக்கு இப்போ நான் ஒரு ஃபேன் பாயாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு. ஸோ ஆனால் இந்த போக்கிமான் இந்த சீரியஸை மட்டும் நான் பார்க்குறது இல்லை. ஏன்னா சீசன் 1 சீசன் 2 வந்து அதாவது இந்த அனிமே ஹரிசானோடைய சீசன் 1 சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆஷே வரல. எனக்கு ஆஷ் இருக்கிறதாண்டா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபேவரட்டே என்னோட ஆஷ் தான் பாஸ். ஆஷ் பீக்கச்சு. ஸோ அவங்களுக்கு தான் எனக்கு வந்து அவங்க காம்போ தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நியூவாக அந்த காம்போலாம் எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நம்மளுடைய போக்கிமான் அல்டிமேட் ஜெர்னியோட நம்மளுக்கு அந்த கப்பு வாங்கினாப்புல நம்மளுடைய ஆஷ். ஸோ அதோட நான் போக்கிமான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இதையும் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 2-3 எபிசோடு பார்த்தேன். ஏன்னா நம்ம ஆஷ் வந்து 11வது எபிசோடில் வருவார். ஸோ மறுபடியும் வந்து அப்பியர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சில லீக்ஸ்லாம் அந்த டைமில் சொன்னானுங்க. ஸோ அதனால ஒரு 10 எபிசோடு பார்த்தேன். அது வந்து வர மாதிரி எனக்கே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த அனிமே உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது ப்ரோ, இல்லை ப்ரோ பாரு ப்ரோ நல்லா இருக்குது அப்படின்றதா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ அது மொக்கையாக இருக்குது ப்ரோ அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஸோ எதாக இருந்தாலும் ஏற்றுக்கிற வேண்டியது தான். சரி நம்ம இதோட இந்த டாப்பிக்கை நம்ம வந்து விட்டுறலாம். ஸோ அடுத்ததான் நம்மளுடைய நருட்டோ ஷிப்புடனுக்கு வரலாம். ஸோ நருட்டோ ஷிப்புடனுடைய எபிசோட்ஸ் நியூ எபிசோட்ஸ் வந்து இன்றைக்கி வரப்போகுது. டிசம்பர் 20th இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆக போகுது. நல்லா வெயிட்டிங்கில் இருக்கேன் எப்படா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏன்னா நம்மளுடைய மாதரா என்ட்ரி வேறு. ஸோ நிறைய பேருக்கு நான் அந்த போன வீடியோவில் நான் மாடரான்னு சொல்லிட்டேன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ மாடரா இல்லை அது மாதரான்னு சொல்லி எத்தனை தடவை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேரை மாற்றிக்கிறேன்ப்பா. ஸோ நான் போன தடவை தப்பாக சொல்லி இருந்திருப்பேன். ஸோ இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன் மாதரா. ஸோ மாதராவோடைய என்ட்ரி இல்லையா அன்றைக்கி. ஸோ நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய மாதரா ஃபேன் கிடையாது. நம்மளுக்கு எப்போவுமே இட்டாச்சி தான். ஸோ இட்டாச்சி தான் எனக்கு வந்து நருட்டோ ஷிப்பில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்லேயும் சரி எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பண்ண கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய விஷயங்களை உணர்த்தின கேரக்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் நம்மளுடைய இட்டாச்சி கேரக்டர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாதரா பேரை ஸோ கொஞ்சம் தப்பாக சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா எனக்கு நருட்டோ ஷிப்புடன் இல்லை, நருட்டோவோட எனக்கு பிடிச்ச கேரக்டர் எப்போவுமே இட்டாச்சி தான். ஸோ அதனால் ஆனால் நம்ம ஃப்ரீ ஃபயரில் அந்த பண்டில் வரையில் என்னால் எடுக்க முடியல. ஸோ இனிமே அதை விடுங்க. இன்றைக்கி 9 PM இந்த அனிமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டிவிக்கு முன்னாடி போய் எல்லோரும் உட்காந்து பாருங்கள். ஸோ யாருமே பைரசி பார்க்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த 4th grade நிஞ்சா வர போட மாட்டானுங்க. ஸோ அதனால் டிவியில் நீங்கள் போடும்போது எல்லோரும் டிவிக்கு முன்னாடி உட்காந்து போய் பாருங்கள் அப்படிங்கிறது என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட்டும் கூட. எல்லாருக்கும் லீவு தானே. ஸோ லீவுங்கிறதுனால போய் பாருங்கப்பா. அப்புறம் நாளைக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஏன்னா 9 PM ஏதோ சின்சான் மூவி போட போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்களா. ஸோ அது என்ன கணக்குன்னு எனக்கே தெரில. ஸோ அதனால் நாளைக்கு வேணால் ரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ திங்கக்கிழமையிலேருந்து கண்டினியூ பண்ணுவானுங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்ப்பா. ஸோ எனிவே நம்மளுக்கு எபிசோட்ஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சோனியா கரண்ட்டை கேட்டுக்கலாம். ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். ஏன்னா இந்த வாரம் முழுக்க நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா குமிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போட முடியல. ஏன்னா நிறைய தமிழ் அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கிட்டே நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போனதுனால ஸோ நிறைய தமிழ் அனிமே தவிர்த்து ஸோ ஜாப்பனீஸ் டப்பு, இங்கிலீஷ் டப்பு ஸோ இதெல்லாம் நான் வந்து சொல்ல மறந்துருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜம்ப் ஃபெஸ்ட்டா இல்லையா? ஸோ ஜம்ப் ஃபெஸ்ட்டா பொறுத்து நம்ம திங்கக்கிழமை ஒரு வீடியோ போடலாம். ஸோ இந்த வாரம் வந்து கேப் வாங்கினதுனால தான் இவ்வளோ அனிமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் சொல்லணும் அப்படிங்கிறனால டைம் வந்து ரொம்ப எடுத்து
போயிருந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 3000 சப்ஸ்கிரைபர் ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளே அடிக்கணுங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு எய்மாக இருக்குது. ஸோ அதை நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இத்துடன் உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.